பிரிக்ஸுங்கிற அமைப்பு அதை வந்து இவராக ஒன்றா சேர்த்து வைக்கிறார். இப்போ பிரேசிலுக்கு 50%, இந்தியாவுக்கு 50%, சீனாவை விரட்டுற 30%, ரஷ்யா கிட்ட என்ன வாங்காதுன்னா அடப்பாவி 4 பெரிய நாடை ஒன்றா பகச்சிக்கிறியே, 4 பேரும் ஒன்று சேர்ந்தா நீ என்ன ஆவ? GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பெட்ரோல் தேவை இருக்குது, டீசல் தேவை இருக்குது. நமக்கு வந்து சர்வதேச சந்தையில் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். 82% நம்மளுடைய தேவையை நம்ம வெளியிலேருந்து கொண்டு வர்றோம். அதை வந்து மார்க்கெட்டில் ஒரு இடத்துல குறைஞ்ச விலைக்கு கிடைக்குதுன்னா நீ வாங்காதேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அவங்களோட அரசியல் பிரச்சனை. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் அடிங்க, கேட்டால் நாங்கள் ஆயுதம் கொடுப்போம், கொடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து வியாபாரத்தை கெடுக்கிறதா எங்களுடைய வாழ்வாதாரம் என்னாகிறது? எங்களுக்கு சிரமங்கள் வரும்ல, அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் அவர் வந்து கோபமாக இன்னொரு 25% போட்டிருக்காரு. பொருளாதாரத்தில் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் 2% தான். இந்த 2%த்துக்குள்ளாரையும் மொத்தமும் ஒன்றும் பிரச்சனை ஆகிடல. நம்மளுடைய மொத்த ஏற்றுமதியில் 20% தான் நம்ம அமெரிக்காவுக்கு. ஏற்றுமதியே 2 தான். அதில் 1/5 பங்கு தான் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். அது குறைய போகுது. இப்போ போட்டிருக்கிறதுபடி வந்து எலக்ட்ரானிக் கூட்ஸுக்கு கிடையாது, சாஃப்ட்வேருக்கும் கிடையாது, ஃபார்மாக்கில் அநேகமாக போட மாட்டாங்க. அது அவர்களுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜுவல்லரி, கார்மெண்ட்ஸ், ஃபுட்வேர், அப்புறம் கடல்சார் பொருட்கள், நிறைய இறால், மீன், அந்த மாதிரி பல பொருட்கள் நம்ம ஏற்றுமதி. இது மேஜர் ஹிட்ஸ்னா இவற்றை சொல்லலாம். சீனாவோட அவர் அப்படி தான் ஆரம்பித்தார். அவங்க ஒத்துவல்லைங்கிற போது 145% வரைக்கும் கொண்டு போனார். அவங்க 125% போட்டாங்க. கடன்னு இறங்கி 30%க்கு வந்துட்டார். அவங்களுடைய பொருட்கள் அவருக்கு தேவை, அதனால பயந்து போய் அதை பண்ணுறாரு. நம்முடைய பொருட்கள் இன்னும் அவ்வளவு அத்தியாவசியமான பொருட்கள் அல்ல, அதுக்கு பயந்து அவர் இறங்குவார்னு சொல்ல முடியாது. இந்த வரி விதிப்போட அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, டெட் எக்கானமி அப்படின்னு நம்ம இந்தியாவை பார்த்து சொல்லியிருக்காரு. இவர் டெட் எக்கானமின்னு இவர் சொன்னது ஒன்றும் வரம் கொடுக்குறாரா, சாபம்? வெறுப்பின் உச்சத்தில் பேசுகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போது நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றிலிருந்து ட்ரம்ப் அவர்களுடைய 50% வரி விதிப்பு பற்றி தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்குச்சந்தை நோக்கி வந்ததுக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது நம்ம இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி. குறிப்பாக அடுத்த 10 ஆண்டுகளில் அபரிமித வளர்ச்சி இருக்க போதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போது இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது நம்முடைய க்ரோத் ஸ்டோரியை பாதிக்குமா? நம்முடைய க்ரோத் ஸ்டோரி இன்டாக்ட். அது வந்து இட் ரிமைன்ஸ் ஆஸ் க்ரோத் ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் கம்ப்ளீட்டாக உலகத்தில் எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படி நடந்தாலும் எந்த க்ரோத் ஸ்டோரியும் நிற்காது. இப்போது நம்ம உலகத்தோட பல விதங்களில் இணைக்கப்பட்ட ஒரு பிரதேசம், பொருளாதாரம், அரசியல், இது 3ம் நமக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கும். அப்படி பார்த்தா இந்தியாவில் வந்து இப்போ மழை நல்லா பெஞ்சிருக்கு, நிறைய உழைக்கிற மக்கள் இருக்காங்க, தொழிற்சாலைகள்லாம் நல்லா வந்துட்டுருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா இருக்குது, நம்ம இன்டர்னல் கன்சம்ஷனை நம்பி தான் இருக்கிறோம், அதற்கான வேலை வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போதைக்கு பணவீக்கம் வந்து கம்மியாக இருக்குது, அதற்காக வட்டி விகிதங்களும் குறைஞ்சிருக்கு, எல்லாம் சாதகமான சூழ்நிலை. இதில் வந்து ஒரு பகுதி வந்து நம்ம வெளிநாடோடு இருக்கிற தொடர்புகள். வெளிநாடோடு எப்படி தொடர்புன்னா, நம்ம இறக்குமதி செய்கிற பொருட்கள், அதற்கு நம்ம கொடுக்குற டாலர், அந்த டாலரினுடைய மதிப்பு, அது சர்வதேசம் சார்ந்தது. அதே மாதிரி நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இந்தியாவிலேருந்து வெளியில் அனுப்புகிறோம், அதுக்கு நமக்கு எவ்வளோ பணம் வருது, அது உபரியா ஷார்ட்டேஜா, அதனுடைய தொகை எவ்வளவு, இது அதன் மூலமாக எவ்வளோ டாலர் வருது, அது எப்படி இம்போர்ட்டுக்கு உதவுது, இதெல்லாம் வந்து இன்னொரு பேக்கேஜ். இப்போ டைரெக்டாக நமக்கு அஃபெக்ட் பண்ணலைன்னா கூட இந்த 50% என்பது மொத்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார உள்நாட்டு உற்பத்தி மதிப்புங்கிறது கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன், நம்ம இந்திய ரூபாயில் சொன்னால் 3.330 லட்சம் கோடி ரூபாய்ங்கிற பெரிய பொருளாதாரம். அதில் ஒரு ஏற்றுமதி என்பது குறைவு தான். அதில் அமெரிக்க ஏற்றுமதி என்பது இன்னும் குறைவு. மொத்த ஏற்றுமதி ஒரு $875 பில்லியன், அமெரிக்க ஏற்றுமதி ஒரு $70-80 பில்லியன். அதில் மெர்கன்டைஸ் பொருள் சார்ந்த உற்பத்தி இன்னும் குறைவு. இப்படி பார்த்தா நம்முடைய மொத்த ஏற்றுமதி, நம் பொருளாதாரத்தில் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் 2% தான். பிரச்சனை வந்தால் கூட அந்த 2%க்குள்ளே தான் வருது டைரக்ட் பிரச்சனை. அந்த 2% போனால் கூட நம்ம 98% நல்லா இருப்போங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த 2%த்துக்குள்ளாரையும் மொத்தமும் ஒன்றும் பிரச்சனை ஆகிடல. நம்மளுடைய மொத்த ஏற்றுமதியில் 20% தான் நம்ம அமெரிக்காவுக்கு பண்ணுறோம். ஏற்றுமதியே 2 தான். அதில் 1/5 பங்கு தான் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். அது மொத்தமாக கெட்டு போயிடல, குறைய போகுது. ஏன்னா இவர் ரொம்ப போட்டிருக்காரு. 25% போது நம்ம சமாளிக்கலாம்னு நினச்சோம். 50%ங்கிறது ஒரு ராகுல் காந்தி கூட சொல்லியிருக்காரு, அநியாயம்னு சொல்லியிருக்காரு, ஒரு அன்ரீசனபிள் போட்டிருக்கார். ஸோ இது வந்து ஒரு நெகோசியேஷன் டாக்டிஸாக, டெம்பரரியாக நம்மளை பேச்சுவார்த்தைக்கு வரவழைக்கிறதுக்காக பண்ணதா, அல்லது இதுக்கு மேலேயும் அவர் அதிகரிக்கக்கூடியவர் தான். சீனாவோட அவர் அப்படி தான் ஆரம்பித்தார். அவங்க ஒத்துவல்லைங்கிற போது 145% வரைக்கும் கொண்டு போனார். அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ எனக்கு போட்டால் நான் உனக்கு போடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நிறுத்தினாங்க. அவங்க 125% போட்டாங்க.
கடன்னு இறங்கி 30% வந்துட்டார். அவங்களோட வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்களுடைய பொருட்கள் அவருக்கு தேவை, அது இல்லாமல் அவங்களால இயங்க முடியாது. அதனால பயந்து போய் அதை பண்ணுறாரு. நம்முடைய பொருட்கள் இன்னும் அவ்வளோ அத்தியாவசியமான பொருட்கள் அல்ல, வேறு நாடுகள்லேருந்து வாங்க முடியாத பொருட்கள் இல்லை. அதனால அந்தளவுக்கு நம்மளால் திருப்பி அவரை அடிக்க முடியாது. அதுக்கு பயந்து அவர் இறங்குவார்னு சொல்ல முடியாது. இதுதான் நிலைமை. அதனால் இந்த பொருளாதாரம் பாதிக்கிறதுங்கிறது இந்த டாலர் மதிப்பு மாற்றத்தினால இப்போ 87 ரூபா இருக்கிறது 90 ரூபா போயிடுச்சுன்னா அதற்கான தாக்குதல் பல இடங்களில் நமக்கு இந்தியாவில் இருக்கும். இன்ஃப்ளேஷனை பாதிக்கும், ஆயில் ப்ரைஸை பாதிக்கும், மற்ற இம்போர்ட்ஸை பாதிக்கும். அந்தளவுக்கு ஒரு 98 டிகிரி ஜுரம் மாதிரி நமக்கு இருக்கும். நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க மாட்டோம், லேசாக உடம்பு. சார், நம்ம இந்தியா மேலே இந்த அளவுக்கு கடுமையான வரி விதிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? 2 காரணம். அடிப்படையில் ஒரு காரணம் நியாயம்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வியாபாரம்னா நாங்களும் அனுப்புவோம், நீங்களும் அனுப்புவீங்க, ரெண்டும் தானே, நீங்கள் எதை அனுப்பிச்சாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் எது அனுப்பிச்சாலும் நீங்கள் வாங்கிக்கிங்கிறார். ஆனால் அவர் எதெல்லாம் அனுப்புகிறேன்னு சொல்கிறாருன்னா, நம்ம அனுப்புறதுலாம் அவருக்கு உபயோகமான பொருட்கள், ஸ்டீலு, அலுமினியம், ஃபார்மா, கோல்டு, ஜுவல்லரி, அப்பேரல்ஸ், துணிமணிகள், ஃபுட்வேர்லாம் அனுப்புகிறோம். அவங்களுக்கு தேவை. அவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணுறதை விட விலை குறைவாக நம்ம உற்பத்தி பண்ணி அனுப்புகிறோம். அவங்க லாபம் அடைகிறாங்க. அவங்க திருப்பி அனுப்புறதுல நமக்கு சிலது உபயோகமாக இருக்குது. வேறு சிலது அவர் இது வரைக்கும் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம், வாங்காத சிலதை நம்ம வாங்க சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப வரி போடுறதை குறைங்கன்னு சொல்கிறாரு. அந்த பொருட்கள் என்னென்னா வேளாண் சார்ந்த பொருள். அவங்களோட அமெரிக்காவில் பெரிய அளவு சப்சிடி கொடுக்குறாங்க. நம்ம எப்படி இங்கே வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்லிட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம் விவசாயிகள்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு. அவங்களுக்கு உரத்துக்கு மானியம் கொடுக்குறோம், அவங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்து அவங்கள உற்பத்தி செய்ய சொல்லி அவங்க உற்பத்தி செஞ்சால் கூட அவங்களுக்கு பத்தலை. அவங்களால சந்தையில் விற்கிற விலைக்கு அவங்க அதுக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியல, லாபத்தை விடுங்க, சரி கட்டவே முடியல. அப்படி இருக்கிறாங்க நம்ம விவசாயிகள். நம்ம விவசாய நிலங்களுடைய அளவுகளும் 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர், சின்ன சின்ன ஹோல்டிங்ஸ். அப்போது அதில் பெரிய எக்கானமி ஆஃப் ஸ்கேல் வராது. அமெரிக்காவில் நேர்மார். அங்கே வந்து பெரிய 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 பரப்பளப்புள்ள பல 100 ஏக்கரில் இருக்கிற விவசாய முதலாளிகள், அவங்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் கொடுக்குற மிகப்பெரிய மானியங்கள், சயின்டிஃபிக் டெக்னாலஜி, மரபணு மாற்றம் செய்கிறது, இதையெல்லாம் வச்சு நம்மளை போல் பல மடங்கு சீனா எப்படி பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி விவசாய பொருட்களை கண்ணா பின்னான்னு உற்பத்தி பண்ணுறாங்க. சோயா, சோளம், எத்தனால், கோதுமை, என்னென்னமோ பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கங்கிறாங்க. பவுல்ட்ரி, அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவைப்படாத சில கோழியினுடைய பாகங்கள் சிலதை எடுத்து இது மாதிரி இதையெல்லாம் அங்கே இருக்கிற வியாபாரிகள் வந்து புதிய சந்தை வேணும், இந்தியா தான் மக்கள் தொகை அதிகம் இருக்கிற நாடு, இங்கே தள்ளுங்கிறாங்க. அதை அவர் சொல்கிறார். நீங்கள் ஏன் இதையெல்லாம் அனுமதிக்க மாட்டீங்க? நம்ம 1989 தெளிவாக இருக்கும். மரபணு மாற்றம் செய்யப்பட்டது இந்தியாவுக்குள்ளே அனுமதிக்கிறது இல்லை, பால் பொருட்களை நம்ம அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து இங்கே எல்லாருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்பது தவிர எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும், வாழ்வாதாரம் கொடுக்கணும். அப்போ அவங்கவுங்க செய்கிற தொழில் நசியாமல் இருந்தால் தான் அவங்களால பிழைக்க முடியும், கௌரவமாக மரியாதையாக பிழைக்க முடியும். அப்போது அந்த தொழில்கள் எல்லாம் காணாமல் போயிடும். இவங்கள உள்ளே விட்டா இவங்க பெரிய பெரிய பிராண்டோட குறைந்த விலைக்கு உள்ளே வந்து கடை முழுக்க பரப்பி, எப்படி இன்றைக்கு வந்து பல சீன பொருட்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு இந்தியாவில் தயாரிக்கிற பொருட்களுடைய மதிப்பு இல்லாமல் அப்புறம் சமாளிக்க முடியாமல் காணாமலே போய்ட்றாங்களோ உற்பத்தியாளர்கள். அதை தடுக்க தான் நம்ம வந்து சிமெண்ட்டை அளவு பண்ணுறதில்ல, ஸ்டீல் அளவு பண்ணுறதில்ல. அதனால தான் நம்ம ஊர் சிமெண்ட் கம்பெனி நல்லா இருக்குது, நம்ம ஊர் கார் கம்பெனி நல்லா. அப்படி வந்து இப்போ அடுத்து வேளாணையும் ட்ரை பண்ணுறாங்க, நம்ம முடியாதுங்கிறோம். அப்போ அவருக்கு 2, அதுக்காக நான் 25 போடுறேன்னாரு. அது ஓகே, நாங்கள் உனக்கு 50 கூட போடுறோம், சில இதுக்கு 60 போடுறோம், நீ வேணான்னு நினைக்கிறதுக்கு நீ 25 போடுற ஓகே. இப்போ போட்டிருக்கிறது வந்து நீ ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது. ஏன்னா ரஷ்யா ஒரு பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர், ஐரோப்பா பெரிய கன்சியூமர், அமெரிக்காவும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த போரின் காரணமாக அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரஷ்யாவை நம்ம கிரிப்பிள் பண்ணணும், அவங்க எக்கானமியை சுருக்கணும், அவனுடைய பலத்தை குறைக்கணும், அவன் உக்ரைனில் போய் அடிக்கக்கூடாது, அவன் பலம் இழந்து போகணும்னா அவனுக்கு வியாபாரம் ஆகக்கூடாது, வாங்காதீங்க கச்சா எண்ணெய்ங்கிறாங்க. சீனா வாங்குறாங்க, நம்ம வாங்குகிறோம், அவனுக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் நம்ம கொடுக்குற காசை வச்சு அடிக்கலை, அவனுக்கு என்ன நம்ம வந்து நமக்கு ஒரு 130 கோடி மக்கள், ஏகப்பட்ட வாகனங்கள், நமக்கு பெட்ரோல் தேவை இருக்குது, டீசல் தேவை இருக்குது. நமக்கு வந்து சர்வதேச சந்தையில் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். சர்வதேச சந்தையில் வாங்கிட்டு இருக்கிறோன்னா 82% நம்மளுடைய தேவையை நம்ம வெளியிலேருந்து கொண்டு வர்றோம். அதை வந்து மார்க்கெட்டில் ஒரு இடத்துல குறைஞ்ச விலைக்கு கிடைக்குதுன்னா நீ வாங்காதேன்னு சொல்கிறார் இவர். அப்போ யாருமே அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்கிட்டருந்து வாங்காமல் போயிட்டா உலகத்தில் உற்பத்தியாகி கொண்டிருக்கிற பெட்ரோலினுடைய அளவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த பகுதியிலேயே தேங்கி விற்பனையாகாமல் போய்விட்டால் மீதி இருக்கிறவங்க விற்கிறவங்களுக்கு கடுமையான லாபம் கிடச்சி விலை ரொம்ப அதிகமாகிடும், டிமாண்ட் அதிகமாகிடும். அப்போது மற்றவர்களுக்கு விலை அதிகரித்து உலகம் மொத்தமே பணம் வைக்க வந்துடும். நாம் ஒரு பெரிய கன்சியூமர். அப்போது இது நமக்கு டைரெக்டாக பாதிக்கிறத தவிர உலகம் மொத்தமும் இன்டைரக்டாக பாதித்து அதுவும் நம்மளை பாதிக்கும். அப்போது இவர் நீ என்ன எங்களை வாங்க வேண்டாம்னு சொல்கிறது, எங்களுக்கு எங்கே சௌரியமாக இருக்கோ நாங்கள் அங்கே வாங்குகிறோங்கிறோம். உங்களுக்கு அவங்களோட அரசியல் பிரச்சனை, நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் அடிங்க, நீங்கள் எங்கள் உதவியெல்லாம்
கேட்டால் நாங்கள் ஆயுதம் கொடுப்போம், கொடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து வியாபாரத்தை கெடுக்கிறதா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிறது? எங்களுக்கு சிரமங்கள் வரும்ல, அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் அவர் வந்து கோபமாக இன்னொரு 25% போட்டுரு. சரி, இந்த வரி விதிப்போட அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, டெட் எக்கானமி அப்படின்னு நம்ம இந்தியாவை பார்த்து சொல்லியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி, நம்மளுடைய எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நம்ம எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறோம்? இவர் டெட் எக்கானமின்னு இவர் சொன்னது ஒன்றும், இவர் என்ன நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரா, வரம் கொடுக்குறாரா, சாபம் விடுறாரு? இவர் ஒரு வெறுப்பின் உச்சத்தில் பேசுகிறார், ஒரு எரிச்சலின் உச்சத்தில் பேசுகிறாரு. நம்மளை என்ன வாங்கக்கூடாதுங்கிறாங்க. யூரோப்பும் அமெரிக்காவும் சேர்ந்து பல ரசாயன பொருட்களையும் பல பொருட்களையும் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ ஏற்றுமதி செய்கிறோமோ அந்தளவுக்கு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவிலேருந்து. இதை தான் இந்தியா சொல்லுது, அவங்க ஏன் டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்க? நீ வாங்குவே, நான் வாங்கக்கூடாது. நீ சண்டை போடுவே, அதுக்கு நான் உதவி பண்ணணும், நான் நட்டை போடணும், இப்படிலாம் ஏன் சொல்கிறேன்னு நம்ம கேட்குறோம். அதனால் வெறுப்பில் தான் சொல்கிறார். இந்தியா வந்து இன்றைக்கு உலகத்தில் ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்கிறோம். பட் ஃபார் திஸ் ப்ராப்ளம், இந்த இவர் கொண்டாந்து திடீர்னு ரஷ்யாவை இணைச்சி இந்த டேரிஃப் போடாமல் இருந்தால் நாம் இன்னும் ஒரு பெரிய ஒரு பாலைவன சோலையாக நம்ம இருப்போம். உலகத்தில் எங்கேயுமே இவ்வளோ growth கிடையாது. ஒரு 65% மக்கள் உழைக்கும் மக்களாக இருக்கிறாங்க, கன்சூம் பண்ணுற மக்களாக இருக்கிறாங்க. நமக்கு பெட்ரோல் தவிர எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கிது, இங்கேயே கன்சூம் பண்ணக்கூடியது இருக்குது. ஒரு பெஸ்ட் பிளேஸ்னா உலகத்தில் இருக்க பெரிய நிறுவனங்கள்லாம் இங்கே வர்றாங்க. China +1 பாலிசியே வந்தது, சீனாவிலேருந்து தூக்கி இந்தியாவுக்கு கொண்டு வர்றேன்னாங்க. எல்லாம் நல்லா தான் நம்ம இருக்கிறோம். இவர்களால் கொஞ்சம் சலசலப்பில் கொஞ்சம் 1% அதிகபட்சமாக, குறைஞ்சபட்சமாக 0.2%, 0.5% குறையலாம் தான் நம்மூரா கூட சொல்லியிருக்கான் ஒரு இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சி. கொஞ்சம் வளர்ச்சி குறையலாமே தவிர 6% வளர்ச்சி டெட் என்று சொன்னீர்கள் என்றால் மிஸ்டர் ட்ரம்ப், உங்களுடைய 2.5%, 3% வளர்ச்சியை என்னவென்று சொல்வது? சரி, இப்போது இந்த டேரிஃப் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இம்மிடியேட்டாக நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் எந்தெந்த செக்டாரில் தெரியும் சார்? இது வந்து இப்போது அவர் சிலதுக்கெல்லாம் விளக்கு கொடுத்துருக்காரு. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டருங்கிறது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அதில் வர்ற தகவல்கள் வந்து முழு விவரம் இல்லை. அந்த அதாவது கல்லறை காய் முன் சில்லறை சேர்ப்பார்கள், போட்ட கையெழுத்து இங்கு காயறதுக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு அது எல்லோரும் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டுருவார். இவர் வந்து தினம் மாற்றிக்கொண்டே இருப்பார். இப்போ போட்டிருக்கிறதுபடி வந்து அநேகமாக எலக்ட்ரானிக் கூட்ஸுக்கு கிடையாது, எலக்ட்ரானிக் பார்ட்ஸுக்கும் கிடையாது, சாஃப்ட்வேருக்கும் கிடையாது. ஃபார்மாக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அநேகமாக போட மாட்டாங்க. அது அவர்களுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு தனி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அது இதில் வரல, அதுக்கு வேறு வகையானது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜுவல்லரி, இது கார்மெண்ட்ஸ், ஃபுட்வேர், அப்புறம் கடல்சார் பொருட்கள், நிறைய இறால், மீன், அந்த மாதிரி பல பொருட்கள் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இது மேஜர் ஹிட்ஸ்னால் இவற்றை சொல்லலாம். நம்ம திருப்பூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், நேற்று இந்த நியூஸ் வந்த அப்புறம் 12,000 கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்படும் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரியான இன்னும் விளைவுகள்லாம் கொடுக்கும் சார்? அதாவது இவர் வந்து இப்போது அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து போட்டதுலேருந்து 21 நாட்கள் கழித்து தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். 6ஆம் தேதி போடுறாரு, 27ஆம் தேதி தான் வரும். 6லேருந்து 27க்குள்ளே இடையில் எது வேணால் நடக்கலாம். இந்த ஆர்டர் மாற்றப்படலாம், குறைக்கப்படலாம், கூட்டப்படலாம் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். இது நிச்சயமாக நட்டமாகணுங்கிற அவசியம் இல்லை, குறைஞ்சாலும் குறையலாம். ஒன்று. ரெண்டாவது, அதிகமானாலும் ஆகலாம், நட்டம் அதிகமாகலாம். நம்ம வந்து அமெரிக்காவுக்கு குறிப்பிட்ட இவங்க திருப்பூர்லேருந்து ஏற்றுமதி ஆகி கொண்டு இருக்குதுன்னா 21ஆம் தேதிக்கு மேலே போடுற பில்லுகள் எல்லாம் வந்து அங்கே அந்த பொருள் அந்த நாட்டுக்கு போகிற போது 50% டேக்ஸ் கட்டிட்டு தான் அவங்க எடுக்க முடியும், அந்த பொருளை கிளியர் பண்ண முடியும். அப்போ நம்ம $100 அனுப்புகிற பொருள் அங்கே வந்து இப்போதைக்கு ஒரு 10%, 12% இருந்ததுன்னா 112ன்னு எடுப்பாங்க கிளியரன்ஸில். நடுவில் அவர் சொன்னதுபடி 137ன்னு எடுத்திருப்பாங்க. 100 + 12 + அல்லது 125ன்னு எடுத்திருப்பாங்க, எல்லாம் சேர்த்து 25. இப்போ 150ன்னு எடுப்பாங்க. ஒன்று நம்முடைய அந்த பொருளை அங்கே இருக்கிற மக்கள் கூடுதல் விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கணும், ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக இருக்கணும், அது வேறு யார்கிட்டருந்து கிடைக்காமல் இருக்கணும், பங்களாதேஷ்லேருந்தோ வேறு எங்கேருந்தோ கிடைக்காம தான் நம்மகிட்ட வாங்கிடுவாங்க. அல்லது அங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறவர் என் லாபத்தை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்கன்னு நம்மளையும் கேட்கலாம், நம்மளை விலை குறைக்க சொல்லுவார். விலையை குறைக்கிறது நமக்கு நஷ்டமாயிடும். அப்போ நீங்கள் வந்து 100 ரூபாய்ன்னு கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ ரொம்ப டேக்ஸ் போட்டார், நீங்கள் வந்து 80 ரூபாய்ன்னு கொடுங்க, 90 ரூபாய்ன்னு கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போது இறால்லாம் அப்படி தான் கேட்குறதா சொல்கிறாங்க. அப்படி கேட்டால் அந்தளவுக்கு நம்மளுடைய லாபத்தை குறைத்து கொள்ள வேண்டும், அல்லது நாம் நட்டப்பட வேண்டும். அந்த வியாபாரம் வேணும்னா நம்ம திருப்பூர் ஆளுங்க திடீர்னு ஆளுங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது, கடனை கட்டணும், எல்லாம் இருக்கும். அந்த நஷ்டத்தை டெம்பரரியாக நம்ம சந்திக்கணும். இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம்னு நம்ம பார்க்கணும். மாற்று ஏற்பாடுகள் எப்படி முன்னாடி சப்ரைம் பிரச்சனை வந்தபோது அமெரிக்காவிலேருந்து வியாபாரங்களை ஐரோப்பாவுக்கு கொஞ்சம் மடமாற்றினமோ, அமெரிக்காவை மட்டும் நம்பக்கூடாதுன்னு புரிந்து கொண்டோமோ, அது மாதிரி இப்போ இன்னமும் நம்ம வெளியில் இடங்களில் தேட வேண்டிய நிலைமை வரும். அதனால் இப்போ சொல்கிறாங்க நிஃப்டி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா 9% ஆஃப் நிஃப்டி ஸ்டாக்ஸு இந்த யூஎஸ் எக்ஸ்போர்ட்டில் எக்ஸ்போஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து சாஃப்ட்வேர் தான் பெரும்பாலும் இருக்குது, அதிகமான இல்லைங்கிறாங்க.
மேபி ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க கொஞ்சம் இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கலாம். ஸோ அவங்களுடைய ஒன்று ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகும், அல்லது அவங்க எக்ஸ்போர்ட் வால்யூம் கம்மியாகிடும், அல்லது அவங்க வந்து லாஸுக்கே வந்துடுவாங்க. அது அவங்க பிரியம், அங்கே பண்ணுமா வேணாமாங்கிறது முடிவெடுக்கிற வரைக்கும் அந்த நஷ்டம் அவங்க சந்திக்கணும். அப்படி ஒரு நிலைமை இருக்குது இப்போ. சார், நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா? அப்போ நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டோம்? இப்போது உலகம் மொத்தமே வந்து வியாபாரம் இல்லாமல் போனால் சப்ரைம் போது ஆச்சு. அப்போ நம்ம வந்து மாற்று இடங்கள் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் செழிப்பமாக இருக்கோ அந்த இடத்துக்கு மாறிக்கிறோம். ஒரு வியாபாரங்கிற ஒரு நீண்ட பயணத்தில் மேடு பள்ளங்கள் வரும், ஏற்ற இறக்கங்கள் வரும், வியாபார சிக்கல்கள் வரும், போர் வரும். இதெல்லாம் இந்த சிக்கல்கள்லாம் கொரோனா பீரியடே எல்லாம் சமாளித்தாங்கல்ல. எங்கேயும் எதுவுமே மூவ் ஆகலையே, அத்தனை மாதங்களுக்கு பொருட்கள் தேங்கித்தானே கிடந்தது, அப்போ நடந்ததில்லை. அது மாதிரி இது ஒரு சிக்கல். நல்ல வேலையாக அமெரிக்காவினுடைய நம்முடைய வியாபாரம் என்பது அதிகம் இல்லை. நல்ல வேலையாக இந்தியா ஒரு பெரிய ஏற்றுமதி சார்ந்த நாடு இல்லை. நம்முடைய பொருளாதாரம் அதை சாரவில்லை. அதிலும் அமெரிக்கா நம்மளுடைய பெரிய ட்ரேடிங் பார்ட்னர், இருக்கிறதுல ட்ரேடிங் பார்ட்னர். அதில் நாம் வந்து சாஃப்ட்வேரும் நிறைய பண்ணுறோம், பொருள் உற்பத்தி கொஞ்சம் தான் பண்ணிகிட்ருக்கோம். அமெரிக்காவை தாண்டி வெளியிடங்களை நம்ம தேட வேண்டிய ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஒரு சுயசார்பு, சொந்தமாக முடிவெடுக்கிறது, இவற்றையெல்லாம் நாம் வந்து அடமானம் வைக்க முடியாது. இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இதோட நம்ம இப்போ சரி என்று சொல்லிவிட்டால் எண்ணெயை வாங்காமல் விட்டுட்டு நம்ம வேளாண் பொருட்களை திறந்து விட்டோம்னா 2 நஷ்டம். ஒன்று வந்து பாத்தியா நான் சொன்னது தான் செய்கிறாங்க. ஏற்கனவே நான் தான் வந்து போரை முடித்தேன்னு சொல்லி அவர் நோபல் பிரைஸுக்கு முயற்சி பண்ணுறாரு. பாகிஸ்தான் ஆமாம் நீ தான் சொன்னேன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு உண்மை அது. அவங்ககிட்ட போய் SOS கத்தியிருக்காங்க, சேவ் மை சோல் கத்தி தான் அவன் சொல்லி எல்லாரையும் கேட்டிருக்காங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம இந்த முறை அடிப்போம்னு சொன்னோம், நம்ம கையை தான் பிடிச்சி தடுத்தாங்க. நம்ம விரும்பி தான் நிறுத்தணும். அதுக்கு நம்ம உதவி பண்ணலை. அவருக்கு வந்து நோபல் பரிசு வாங்குவதற்கு அந்த கோபம் அவருக்கு இருக்குது. அமெரிக்காவை மட்டும் நாம் நம்பியிருக்க வேணாம். இந்த சமயம் அப்படி அலோவ் பண்ணிட்டா இந்தியாவில் வந்து மரபணு மாற்ற பொருட்கள் வந்துட்டால் நம்மளுடைய பொருளாதாரம் இப்போதைக்கு இந்த எக்ஸ்போர்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து உனக்கு தலப்பா தர்றேன், நீ வந்து இடுப்பாடையை கட்டி விடுனா விடவுமா? நம்ம தலப்பாவா நமக்கு முக்கியம் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. நம்மளுடைய விவசாயத்தை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய குறைந்தபட்ச செலவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களை நம்ம வந்து கெடுக்க முடியாது. ஸோ விவசாயிகளையும் சிறு குறு தொழிலையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் அமெரிக்கா கேட்கறது என்ன வேணால் எங்கே வேணால் வாங்கிட்டு போகலாம். ரஷ்யா கிட்ட கூட பேசி ஒரு சமாதானம் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. ரஷ்யாவோட வாங்குகிற எண்ணெயிலையும் லாபம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் ஒரு பீப்பாய்க்கு $10 அளவுக்கு விலை வேறுபாடு இருந்தது. இப்போ குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. அதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. அவன் வர வழியில் அடித்தாலும் அடிப்பானுங்கன்னு எல்லாம் சேர்த்தா ஒரு $4 அப்படி தான் வருங்கிறாங்க. $2 to $4 அது வேண்டுமானால் நட்டப்பட்டு போகிறோம். ஏன்னா இவ்வளவு பிரச்சனை பண்ண பிறகு இந்த ட்ரம்ப்பு மாறணும்னா அவருக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் வேணும். அவர் முகத்தை காப்பாற்றிக்கணும். அவர் ஒன்றுமே இல்லாமல் இறங்கி வர்ற அளவுக்கு அவர் விட மாட்டார். அவருடைய ஈகோ விடாது. வெற்றின்னு அவர் கத்திட்டு தான் நமக்காக இறங்கி வரணும். அவர் வெற்றி பெறுறதுக்கு நமக்கு அதிகம் பாதிக்காத இடத்துல நமக்கு அவர் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது தான் ஒரு கொஞ்ச நாள் கழித்து நமக்கு சொல்லக்கூடிய தீர்வாக இருக்கும். பட் நான் பாராட்டக்கூடியது என்னென்னா, 2 பேர் கத்துறாங்கன்னா அவர் கத்துறாரு, நம்ம கத்துறோம்னா 2 பேரும் கத்துனதை ஒருத்தர் காதில் வாங்காமல் புதுசாக கத்திக்கிட்டு இருக்கோம். இந்தியா அப்படி பண்ணலை. அவர் சொல்லுவதற்கு பயங்கரமான மறுமொழிகளோ பெரிய ஆர்ப்பாட்டமோ பேசாமல் அமைதியாக இருக்கிறோம் நம்ம. அதனால அவர் கொஞ்சம் இறங்கி வரலாம். நாம் கத்தினா பதில் கத்த வேண்டிய நிலைமைக்கு வருவார். அவருடைய கத்தல் என்பது இன்னும் நம்மளை தண்டிக்கிறதா இருக்கும். அது பெரிய சிக்கல்கள் வந்துடும். ரொம்ப பேசிட்டோம்னா ஒரு உறவை திருப்பி ஒன்றும் செய்கிறது கஷ்டம் இல்லையா? பேசாமல் இருப்பது புத்திசாலித்தனம். இந்தியா ஓரளவுக்கு அதை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறது. இப்போ சீனாவுக்கு போயிருக்கிறார் இந்திய பிரதமர், போகிறார். அதுலேருந்து புதிய குழப்பங்கள் வராமல் இருக்கணும். ஏன்னா பிரிக்ஸுங்கிற அமைப்பு வந்து அவருக்கு எப்பயுமே கண்ணை உறுத்துகிற ஒரு அமைப்பு, டாலரினுடைய வலிமையை குறைக்கிற ஒரு அமைப்பு. அதை வந்து இவருக்கு தெரியாமலே நம்மளை ஒன்றா சேர்த்து வைக்கிறார். இப்போ பிரேசிலுக்கு 50%, இந்தியாவுக்கு 50%, சீனாவை விரட்டுற 30%, ரஷ்யா கிட்ட என்ன வாங்காதுன்னா, அடப்பாவி 4 பெரிய நாடை ஒன்றா பகச்சிக்கிறியே, 4 பேரும் ஒன்று சேர்ந்தா நீ என்ன ஆவ என்று அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய சக்தி என்று சொன்னால் இந்த 4 ஒன்றா சேர்ந்தால் தான். பரப்பளவில், மக்கள் தொகையில், பொருளாதாரத்தில், ஆயுத பலத்தில் எல்லாத்துலேயுமே தேவையில்லாமல் நம்மளை சேர்க்குறாரு. வாஜ்பாய் பீரியட்லேருந்து ரொம்ப சிரமப்பட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணி 25 ஆண்டுகளாக அமெரிக்காவோட ஒரு நல்லுறவை உண்டாக்கி வியாபாரத்தை பெருக்கிக்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த ஒரு ட்ரம்ப் 2ஆம் முறை வந்து எல்லா மொத்த பணையும் போட்டு உடைச்சிருவார் போல் இருக்கு. சரி, இப்போது நம்மளோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த நிலைமையில். இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த வரி விதிப்புக்கு நம்மக்கிட்ட அப்பர் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது சார்? இந்தியா பதிலுக்கு திருப்பி அவங்கள ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. நம்மளுடைய பொருட்கள் அவர்களுக்கு ஒன்றும் அத்தியாவசிய பொருள் இல்லை. நமக்கு வந்து எண்ணெய் வாங்கிக்கலாம், அவங்ககிட்ட வந்து கச்சா எண்ணெய் நம்ம வாங்கிக்கலாம். அப்பர் ஹேண்டுங்கிறது நம்ம என்ன சொன்னோம், 500 பில்லியன் வரைக்கும் நம்மளுடைய இந்த வியாபாரத்தை அதிகரிக்கிறோம், உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோங்கிறோம். அவங்ககிட்ட நம்ம சில போர் விமானங்கள் வாங்குகிறோம், அந்த வாங்காமல் நிறுத்தலாம், அதை நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கலாம். இது வந்து இதனால் அவரை வந்து நீங்கள் தண்டித்து வெற்றி பெற முடியாது.
அவர் ரொம்ப பெரிய உண்மையில் நம்ம எவ்வளோ பேசினாலும் அமெரிக்காவின் உலகின் நம்பர் 1 பொருளாதாரம் அது. ஸோ அவங்கள நம்ம தண்டிக்க முடியாது. அவர்களுக்கு சின்ன சிரமங்கள் கொடுக்கலாம். அவர் அந்த சின்ன சிரமங்களுக்கெல்லாம் பயப்படுறவர் இல்லை. அவர் அப்படி பார்த்தா கனடா பக்கத்து நாடு, அவர்களை தண்டிக்கிறாரு. மெக்சிகோ பக்கத்து நாடு, அவர்களை தண்டிக்கிறாரு. ஐரோப்பிய யூனியன் ஆமாஞ்சாமி, அவர்களை தண்டிக்கிறாரு. ஜப்பான் இவங்களுக்கு உதவி தண்டிக்கிறாரு. அதனால் இவர் மட்டும்தான் போல் இருக்குது. இவருக்கு கீழே யோசனை சொல்லவோ இவரை கொஞ்சம் கட்டுப்படுத்தவோ அங்கே ஒரு டீப் ஸ்டேட் ஒரு பெருசாக இல்லாத மாதிரி இருக்குது. அப்படின்னா இவருடைய 3 ஆண்டுகளை கடக்கிறது தான் பிரச்சனை இல்லாமல் இந்த கப்பலை காப்பாற்றி கொண்டு கரை சேர்க்கணும் இந்த ஆள்கிட்டேருந்து. சரி, இப்போ நம்ம இந்திய பங்குச்சந்தை இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணோம்? ஒரு தனிநபராக இப்போ நான் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணிகிட்ருக்கேன், எஸ்ஐபியோ இல்லை பங்குகள்லையோ முதலீடு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா டைரெக்டாக எனக்கு பாதிப்பு ஏற்படுமா? பங்குச்சந்தை என்பது நம்ம அப்பப்போ நடக்கிற ஒரு நிகழ்ச்சிகளை வச்சுக்கிட்டு நான் பங்குச்சந்தையில் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு முடிவு எடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இடம் இல்லை இது. அப்படி இருந்தால் நம்ம டெய்லி கான்ட்ராக்ட் போட்டு நம்ம அதுக்கு டேக்ஸ் கட்டி அந்த ப்ரோக்கரேஜ் கொடுத்து கடைசியில் நம்மளுடைய பணம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரு கையை எவ்வளோ கழுவலாம்? 2 வாட்டி கழுவலாம், 3 வாட்டி கழுவிக்கிட்டே இருந்தீங்கன்னா தோல் போயிடும். அவ்வளோ ட்ரேடு பண்ணக்கூடாது. நம்ம இப்போதைக்கு இந்தியாவுக்குன்னு நோ பேட் நியூஸ். இது இட் கேன் பி வெரி மச் டெம்பரரி நியூஸ். இது பர்மனன்ட் நியூஸாக இருந்தால் கூட மேனேஜபிள் நியூஸ். இதனால் ஒரு இம்பேக்ட் வந்தால் கூட வேறு காரணங்களுக்காக இந்தியா பவுன்ஸ் பேக் பண்ணோம். அதனால் வி மஸ்ட் ட்ரஸ்ட் இந்தியன் எக்கானமி இஸ் டூயிங் வெல். வி மஸ்ட் ட்ரஸ்ட் இன் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ். பெரிய லெவலில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்குது. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பெரிய லெவலில் வித்ட்ரா பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு இம்பேக்ட் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடிலாம் நம்மளால் முட்டு கொடுக்க முடியாது, சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இட்ஸ் an opportunity to buy. இதில் செலக்டிவ் செக்டார்ஸை பார்த்துட்டு வி மஸ்ட் கண்டினியூ லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ட்ரேடர்ஸ்க்கு அற்புதமான வாய்ப்பு, ஏறும் இறங்கும் ஒரு இதுக்கும். ட்ரேடர்ஸை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க இழக்க தயாராக தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. சம்பாரிச்சிட்டு போட்டோம். இன்வெஸ்டர்ஸு இதுக்கு பயப்பட வேண்டாம். இன்னமும் அப்படி ஒரு நிச்சயமான பர்மனெண்ட்டான பேட் நியூஸ் வரல. இதையும் தாண்டி இந்தியா வரும். அடுத்து ஒரு பட்ஜெட் இருக்குது. இந்தியா இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ரிஃபார்ம்ஸை கூட அதிகப்படுத்துவாங்க. எப்படி கோவிடை பயன்படுத்திக்கிட்டு சில ஸ்பேஸ் எல்லாம் கூட ப்ரைவேட்டுக்கு ஓப்பன் ஆச்சோ அந்த மாதிரி டாலரை தவிர்த்து விட்டு நாம் வேறு புதிய விஷயங்கள் செய்வோம்னு புதிய முடிவுகள்லாம் வந்ததுன்னா ஒரு பெரிய வாய்ப்பாகவும் மாறக்கூடிய ஒன்று இருக்குது. அதனால் வாய்ப்பென்று நம்பி பெரிதாக இது இறங்கிருச்சுன்னு போய் நிறைய வாங்க வேண்டாம். ஐயோ இறங்கிருச்சுன்னு பயந்து ஓடவும் வேண்டாம். எஸ்ஐபிஸ் கண்டினியூ பண்ணலாம். ஸ்மால் அப்பப்போ வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பாட்டம் ஃபிஷிங் நல்ல ப்ரைஸில் கிடச்சதுன்னா வாங்கிக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட்டு சைட்வேஸ் தான் இண்டெக்ஸ் இருக்கும். ஏறும் இறங்கும், அது ஒரு லெவல்ஸ் இருக்குது. பெரிய பேட் நியூஸ் இதுக்கு மேலே அமெரிக்க அதிபர் 500% போட்டால் கூட நீ என்ன போட்டாலும் திருப்பி அந்த $80 பில்லியன் உண்டானது தானே. நீங்கள் சொல்லுவாங்கல்ல, ஒரு செத்த அனிமல் மேலே எத்தனை லாரி ஏறினா என்னன்னு கேட்பாங்க. அது மாதிரி நீ அடிச்சுட்ட, நாங்கள் கொய்யோன்னு கத்திட்டு இருக்கோம், இதுக்கு மேலே திருப்பி ஓட்டுறதுனா ஓட்டிகிட்டு போ. அந்த லெவல் வரைக்கும் வேறு பாதிப்புகள் வராமல் இருக்கணும். வேறு பாதிப்புகள் வேறு இடத்துலேருந்து வந்ததுன்னா அதுக்கு பங்குச்சந்தை. இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்னவோ அதுக்கான ரியாக்ஷனை ஆல்ரெடி அது கொடுத்துக்கிடுச்சு. இதன் காரணமாக இன்னும் ரொம்ப இறங்காது. அதனால் ஏறும் இறங்கும் சைட்வேஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். நன்றி. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.